அவருடைய தேவை என்ன வருதுன்னா, தேர்தல் காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக, ஆர்எஸ்எஸ்க்கு சார்பாக பெரியாரை எதிர்த்து பேசினால், இவங்க எப்படியுமே ஓட்டு திருட்டு வேலையை நடத்திட்டு இருக்கிறானுங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படி ஓட்டு திருட்டில் தனக்கு எதாவது சாதகமாக கிடைக்குமா, அல்லது அதற்கு சாதகமாக தங்களுக்கு ஏதாவது நகர்வுகள் கிடைக்குமா, அல்லது தான் ஓட்டு கிடைக்கிற எப்படி டெபாசிட் கிடைக்க போகிறது இல்லை, அதில் கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச ஓட்டையும் அவன் பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா டிடிவி தனித்து போட்டியிட்ட பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை நடந்தது. பல இடங்களில் அவருடைய தொகுதி வேட்பாளருடைய வார்டிலே ஓட்டுலாம் விழாமல்லாம் நீக்கப்பட்டதெல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் கடைசியில் பாரதிய ஜனதா கட்சியில் போய் அவர் கூட்டிட்டு வைக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அது மாதிரி தனக்கு எதாவது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம்லாம் இருக்கு. அவர் அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர். அதற்கு பாரதியை பேசி தான் அவர் அதை செய்யணுமா? அவங்க எந்த மேடை கூப்பிட்டாலும் அதை அடிக்கிற ஜால்ரா பொறுத்து தானே உங்களுக்கு. இப்போ சாவர்கரோட பேச்சு கூப்பிட்டு போய் பேசியிருப்பார். சரி, அவர் சொல்கிறார் நான் பாரதியை பற்றி பாகிஸ்தானில் நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான்காரன் எதுக்கு பாரதியை கூப்பிட்டு பேச போகிறான்? ஆர்எஸ்எஸ்காரன் ஏன் கூப்பிட்றான்னு முதல்ல யோசிக்கணும்ல. பாரதியை பற்றி பேசுறதுக்கு 1000 மேடை இருக்கு, ஏன் சொந்தமாக மேடையை போட்டு பேசுங்க, எவங்க வேணான்னு சொன்னா? அவர் திமுக அமைச்சாலும் நான் போவேன் அப்படின்னு தானே சொல்கிறாரு சீமான் அவர்கள். அதாவதுங்க அவர் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், கூட மாட்டாங்கன்னு தெரியும். அவர் அதிமுக அவர் என்ன சொல்கிறது, என்னது எடப்பாடி ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொன்னார், அவரே கூப்பிட்டுருக்கார மேடையில் இவரை.